ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். மூன்ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு, இதோட கண்டினியூஷன் தான், அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. இதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா நான் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரேசர் பே யூஸ் பண்ணி. ஜஸ்ட் நான் இப்போ இந்த இடத்துல டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4.72 சொல்லியிருக்கு. பே நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேசர் பேவோட இது வந்து ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸ் இதில் வந்து ஜஸ்ட் கார்ட்ஸ் வந்து போய்க்கிறேன். இல்லை டெஸ்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இது வந்து மாஸ்டர் கார்டு இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபியூச்சர் இது டேட் வந்து கொடுத்துக்கிறேன். CVV 123 இது நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். ஏன்னா அது டெஸ்ட்டு தான். இது ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த நேமு இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே வந்து இதில் நேம் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரேசர் பேல ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல சக்ஸஸ் வந்து கொடுக்குறேன். சும்மா டெமோக்காண்டி. இப்போ நம்ம டெமோ கொடுத்தோம்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஆயிடும். இப்போ கன்ஃபார்மிங் பேமெண்ட் வந்து வருது. ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இதுக்கு முன்னாடி 2 இருந்துச்சு. இப்போ வந்து 0 ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் அமௌண்ட் பே பண்ணிட்டோம். அதுக்கான இது வந்து பேமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் நான் டேஷ்போர்ட் போயிட்டு ஒன்ஸ் அகைன் டிரான்சாக்ஷன் வந்து கொடுக்குறேன். சரி, லைவ் மோடில் இருக்கு. டெஸ்ட் மோடு போகிறேன். இப்போ நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ரேசர் பே டேஷ் போர்டில் கொஞ்சம் டைம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண அந்த 4.72 இந்தியன் ரூபி வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அது கேப்சர் ஆயிருக்கு. இது சும்மா டெஸ்ட்டு தான். டெஸ்டிங்னால எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் லைவ் மோடு போனீங்கன்னா லைவ் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரிஜினல் கார்டு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பே நவ் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது சென்டர் வேலிட் அமௌண்ட் அதான் ஆல்ரெடி 2 இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் பேவோட எல்லாமே வரும். அதாவது ஜிபே, யூபிஐ, கார்ட்ஸ், நெட் பேங்கிங், வேலட், பே லெட்டர் இது எல்லாம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேசர் பேவோட ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். இதுக்கு நீங்கள் வந்துட்டு கோடு வந்து நான் இந்த இடத்துல மூன்ஸ்டாக்ல தான் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதில் ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேசர் பேல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. நான் இந்த இடத்துல ரேசர் பே தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரைப் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ சப்போர்ட் ஆகலை. அதுதான் பிரச்சனை. சப்போர்ட் ஆகலை மீன்ஸ் சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்தியன் மெயில் ஐடி வச்சு இது பண்ண முடியல. இப்போ அதனால நான் ரேசர் பே இது யூஸ் பண்ணுறேன். ரேசர் பேல முதல்ல நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு சில இது வந்து கேட்கும். அது பார்த்தீங்கன்னா கேவைசி, அப்புறமே ஆதார் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும். அப்புறமேட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டெப் தான். அது ஒரு 1/2 hour தான் ஆகும் அதிகபட்சம். அது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோட் அண்ட் லைவ் மோடுன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் டெஸ்ட் மோடு தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஏன்னா டெஸ்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். லைவ் மோடில் வச்சாலும் ஒர்க் ஆகும். இதில் ஜஸ்ட் வந்து போனீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் வந்துட்டு ஏபிஐ கீ வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இந்த ஏபிஐ கீ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம 2 கீ வந்து வரும். ரேசர் பேவோட கீயும் கீ ஐடின்னு சொல்லிட்டு அது 2 தான் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் எல்லா வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப் தான். இந்த ஏபிஐ கீ வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இது வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஆக்சுவலாக பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பேமெண்ட் வந்து செல்ஃபாகவே பண்ணுவாங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி. ஆனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி செல்ஃபாலாம் கிரியேட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைமும் இல்லை, நெக்ஸ்ட் நாலேஜும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரேசர் பே இந்த மாதிரி நிறையா இருக்குது.
ரேசர் பே, அப்புறமேட்டு ஸ்ட்ரைப்பு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் இந்த இடத்துல ரேசர் பே வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இதுதான் அப்படியே இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து 2 இது வந்து கிரியேட் பண்ணுறோம் ஏபிஐ. அதாவது வெரிஃபிகேஷனுக்கும் அப்புறம் பேமெண்ட்டுக்காகவும். நான் வந்து இந்த இடத்துல ரேசர் பேக்கான இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். பேக் எண்ட் வந்து போய்க்கிறேன். இதில் கொடுத்துட்டு சிடி ஸ்பேஸ் பேக் எண்ட் npm install ரேசர் பே கொடுக்குறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரேசர் பே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அந்த சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கோடு வந்து எழுதணும், சேஞ்ச் வந்து பண்ணணும். இந்த ரேசர் பே பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன் கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துடுறேன். இதில் வந்துட்டு ரேசர் பேக்கான இது வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ரேசர் பே இஸ் ஈக்குவல் டு நியூ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ரேசர் பே ஓகே. பார்த்தீங்கன்னா கீ ஐடி ஒரு இது கொடுத்தா போதும். கீ ஐடிக்கு கீக்கு செமிகாலன் வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ரேசர் பே கீ ஐடி, நான் சொன்னால அந்த கீ ஐடி ரேசர் பேக்கான கீ ஐடி அதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீயோட சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தி கீ அண்ட் பேர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்படி ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ரேசர் பே கீ சீக்ரெட். இது நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல எந்தெந்த இடத்துலாம் தேவையோ அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே, கான்ஸ்ட் என்ன எழுதுறது? ஓகே, இப்போ இந்த ரேசர் பேங்கிறது நம்ம இன்னும் இது பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போய் கொடுத்துக்குவோம். கான்ஸ்ட் ரேசர் ரேசர் பே இஸ் ஈக்குவல் டு ரிக்வயர். நோடு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் நோடு ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேசர் பே நம்ம ஒரு புதுசாக ஒரு இது வந்து இன்ட்ரோ பண்ணுறோம்னா அதுக்கு வந்து ரெக்வயர்னு சொல்லி கொடுத்து பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ரேசர் பேயோட இது அது ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பே நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கான இது வந்து ரெக்வயர் கொடுத்து கீழே வாங்கியிருக்கோம். அது கீ ஐடி நெக்ஸ்ட் கீ சீக்ரெட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். எஸ்சியில் போய் கொடுத்தீங்கன்னா ஏபிஐ கீன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வரும். அந்த கீ வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணல, அவ்வளோதான். அது பெருசாக டெஸ்ட் கீங்கிறது தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎன்வி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் பேக் எண்டில். ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட் எண்டை வந்து இது பண்ணிக்கிறேன். பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம் டாட் இஎன்வின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு app.js சர்வர் இந்த ரேசர் பே கீ ஐடின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். நம்ம இந்த இடத்துல அந்த கிரியேட் பண்ண கீயை வந்து இங்கே கொடுக்கணும், இந்த ஏபிஐ கீ. அப்புறமே பார்த்தீங்கன்னா கீ ஐடி ரேசர் பே கீ சீக்ரெட் இது வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கீ வந்து கொடுத்துட்டேன், கீ ஐடி அண்ட் சீக்ரெட். நீங்கள் இந்த இஎன்வி ஃபைல்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாங்கோடிபியோட இது இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் அந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதை இஎன்வி ஃபைல், இதான் கீ ஐடி சீக்ரெட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கீங்கிறதுனால இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஆனால் இது மேக்ஸிமம் யார்கிட்டையும் ஷோ பண்ணாதீங்க. அதே மாதிரி கீழே போர்ட் இருக்குது, இந்த போர்ட்டு கூட நீங்கள் அந்த இஎன்வி ஃபைல் வந்து போட்டு வச்சுக்கலாம்.
எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த நேம் எடுத்து ஆட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. அந்த கீ ஐடின்னு சொல்லி போட்டீங்கன்னா, அந்த env என்விரான்மென்ட் ஃபைல்ல இருந்து எடுத்துக்கும். ஆனா இது மட்டும் பத்தாது. npm install .envன்னு சொல்லிட்டு குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, environment வேரியபிள்ஸ்க்கான ஒரு கமாண்ட் இது. அத குடுத்துட்டு இந்த இடத்துல மேல குடுத்துக்கணும். const download ஆயிட்டு இருக்குது. .config ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு இது ஃபைல். ஓகே, இப்போ சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு, இல்லை கனெக்ட் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட் செக் பண்ணி பார்ப்போம். சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த .env இது வந்து நம்ம எடுத்தாச்சு. இது நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து யூஸ் பண்றோம். ஒன்றும் கிடையாது, இந்த env ஃபைலை வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுத்து தேவையான இடத்துல யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MongoDBல நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து டபுள் சிங்கிள் போகும். டிஃபால்ட் வந்து பெண்டிங் சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ஏபி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது பேமெண்ட்டுக்காக. இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கிரியேட் ஆர்டர். இதான் நம்ம டெஸ்ட் போஸ்ட்மேனில் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசிங்கரஸ் ஃபங்க்ஷன். அசிங்கரஸ் ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் இது பண்ணுறோம். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டு தான் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். பண்ணுவோம் கான்ஸ்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி. இந்த இடத்துல நம்ம ரெக்வஸ்டாக சென்ட் பண்ணுறது அமௌண்ட். எல்லா இடத்துலையும் நம்ம ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவோம், அது தேவைன்னா, இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து ஒரு போஸ்ட் மெத்தடுங்கிறதுனால நம்ம போஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அமௌண்ட் இல்லைன்னா ப்ளீஸ் என்டர் ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் வந்து 400 வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஸ்டேட்டஸ் கோடு, அது செப்பரேட்டாகவே சொல்லணும். இந்த இடத்துல ஜேசான் ஃபார்மேட்டில் தான் நம்ம இது பண்ணுறோம், ஏன்னா மேலே அப்படியே சென்ட் பண்ணியிருக்கோம். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். அதாவது இது அமௌண்ட்டாக இல்லைன்னா, நம்ம அமௌண்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து கிடைக்கலன்னா அமௌண்ட் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த இஃப் இதுவும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் மெத்தட் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். கொடுத்துக்கோங்க ட்ரை கேட்ச். ஓகே, இந்த ட்ரை கேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். நம்ம என்னென்னலாம் தேவையோ அந்த இது அமௌண்ட் இன்டூ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 100 வந்து கொடுக்கணும். 100ங்கிறது அமௌண்ட் இன் பைசே, அதுக்காண்டி பைசே. ஓகே, நீங்கள் கொடுக்கறதோட 100 வந்து மல்டிப்ளை ஆகும். அவ்வளோதான். கரன்சி வந்துட்டு
சாரி, கரன்சி ஸ்பெல்லிங் INR. ஓகே, நம்ம இந்த இடத்துல கமா கொடுக்கல, அதான் எரர் இருக்கு. ஓகே, கரன்சியும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் இதுதான் கொஞ்சம் முக்கியம். டேட், சரி, சிம்பிள் பார்த்தீங்கன்னா டேட் டாட் கரண்ட் டேட்டா நவுன் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் வந்து கிரியேட் ஆகும். இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டைம் அதெல்லாம் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ஓகே கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டபிள், சரி, வேரியபிள் அவைட். இது வந்து பார்த்தீங்கன்னா அவைட் அசிங்கரனஸ்ன்னு சொல்லிங்க கொடுத்தீங்கன்னா அவைட் வந்து வரும். அவைட்ங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கணும். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட அசிங்கரனஸ் ஃபங்க்ஷன். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் பேக் இருந்துச்சு, அப்புறம் கால் பேக் ஹெல்லு, அப்புறம் ப்ராமிஸ், இப்போ லாஸ்ட்டாக அசிங் அவைட். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இது எதுக்குன்னா நம்ம குறிப்பிட்ட டைமில் ஒரு திங்ஸை நம்ம ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இது அதிகமாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, சைன்இன் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, இந்த மாதிரி ஏபிஐ கிரியேட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் ப்ராசஸ் ஹோல்டில் வச்சுருக்கும். அது வந்து வெயிட்டிங்காக இருந்துச்சுன்னா வெயிட்டிங்கில் இருக்கும், இல்லைன்னா வந்து ரிசால்வ் ஆகிடும். ப்ராமிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கிரியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ரெஸ்பான்ஸ் JSON ஆர்டர். இது கான்ஸுங்கிறது ஒரு வேரியபிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்சில் வந்து எரர் வந்து கொடுக்குறோம். எரர் வந்து என்னன்னா console.log console.error. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் எரருக்கான ஸ்டேட்டஸ் வந்து அது 500க்கு வந்து இன்டர்னல் சர்வர் எரர்னு சொல்லுவாங்க. அதை வந்து JSON ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னா மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். மெசேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். சர்வர் ரன் ஆகுது, பரவாயில்லையே. இப்போ வந்து நம்ம ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர்டருங்கிற ஏபிஐ. இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து பாடியில் கொடுக்கணும் JSON ஃபார்மேட்டில். அப்படி கொடுத்தா நமக்கு ஒன்று அவுட்புட் வந்து வரும், இந்த கரன்சி ரிசிப்ட் இதெல்லாம் வரும், அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா எரர் வரும். இவ்வளோதான் விஷயம். இங்கே வந்துடும். இப்போ வந்து நான் அது கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் இது கொடுக்குறேன். இது வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 500 கொடுத்தேன், இன்ட்டு 100 மல்டிப்ளை ஆகி 5000 வந்திருக்கு. அமௌண்ட் டியூ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரல, இது டிஃபால்ட்டாகவே ரேசர் பேல இருக்கிற ஒரு விஷயம். டிஃபால்ட்டாக ஆட் ஆகி ஷோ ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிஃபை பண்ணணும். அதுதான் இப்போ கொஞ்சம் தகவலி பிடிச்ச வேலை. சரி, வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணணும். அது ஒரு போஸ்ட் மெத்தடு. அதுக்கு URL வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கரனஸ், எல்லாமே அசிங்கரனஸ். சிங்க் ரெக்வஸ்ட், நம்ம ரெஸ்பான்ஸு, ஜாவா ஸ்கிரிப்ட் ரெஸ்பான்ஸு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல
என்னென்னலாம் சென்ட் பண்றோங்கிறது இங்க குடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ரேசர் பே ஆர்டர் ஐடி ஆர்டர் ஐடி வந்து குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடிக்கு அடுத்து இத அப்படியே குடுங்க. ரேசர் பே ஆர்டர் ஐடி. இதுக்கு அடுத்து பேமெண்ட் ஐடி. ஆனாங்க ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து ரேசர் பே சிக்னேச்சர். ரேசர் பே ஃபுல்லா எடுத்து விட்ருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேசர் பேல டிஃபால்ட்டா இருக்குது. நான் எதுவும் பண்றதில்ல. ஜஸ்ட் கோடு மட்டும் தான் பண்றேன். ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் பாடி. இந்த இடத்துல நம்ம இது 3மே சென்ட் பண்றோம். ஈக்குவல் டு குடுக்குது. ஈக்குவல் டு ஏன் எரர் ஷோ ஆகுது? இல்ல போயிடுச்சு. ரெக்வெஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் நம்ம 3 ரெக்வெஸ்ட் வந்து குடுக்குறோம். சரி, ஓகே குடுத்தாச்சு. சரி, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, console.log received payment அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். டீடைல்ஸ் நம்ம என்ன டீடைல்ஸ் இது பண்றோமோ அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கமா. ஓகே, ரேசர் பே இது அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. சிக்னேச்சர் ஓகே, இது 3மே இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கொடுத்து நெக்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் கவுண்ட் பாடி ஈக்குவல் டு ரேசர் பே கீ ஐடி ஆர்டர் ஐடி ப்ளஸ் இதெல்லாம் எதுக்குன்னா, இது டிஃபால்ட்டா ரேசர் பேல இருந்து எடுத்தது. ரேசர் பே ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஐடி. ஆர்டர் ஐடியும் பேமெண்ட் ஐடியும் நம்ம இதுல இருந்து கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுதான் வேற எதுவும் கிடையாது. பாடிங்கிற இதுல கான்ஸ்டன்ட்ல சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். இந்த எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர்ங்கிறது ஒரு கிரிப்டோ. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ரேசர் பேயோட சிக்னேச்சர் இப்போதைக்கு நம்ம இது யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோங்கிற இது வந்து யூஸ் பண்றோம். இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதுல இருக்கு, நோட் ஜேஎஸ்ல இருக்கிறது ஒன்று. இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மேலே போகணும். இந்த இடத்துல கிரிப்டோங்கிற இதை வந்து யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஹேஷிங் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ஹேஷிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பாஸ்வேர்டு ஹேஷிங் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வந்துட்டு தெரியாத ஒரு நம்பர் ஃபார்மேட்ல இருக்கும். நம்பரும் ப்ளஸ் லெட்டர்ஸ் ஏபிசிடி ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஹேஷிங். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் கிரிப்டோ ஈக்குவல் டு ரெக்வயர். இது டிஃபால்ட். நீங்கள் இதுக்கு எதுவுமே பெருசாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதாவது லைப்ரரியுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ரெக்வயர் கிரிப்டோ. ஓகே, இந்த கிரிப்டோ வந்து கிரிப்டோன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். கிரிப்டோ. ஓகே, இந்த கிரிப்டோ ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. அவுண்ட் போஸ்ட் இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு கிரிப்டோ. இது எதுக்குன்னா வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹேஷிங் காண்டி தான். நீங்கள் சால்ட்டிங் கூட பண்ணலாம். இப்போ வந்து கிரிப்டோ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டாட் கிரியேட் ஹெச்எம்ஏசின்னு சொல்லி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபார்மெட் எதுவும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SHA-256ன்னு சொல்லுவாங்க. இது SHA-256ங்கிறது ஒரு ஹேஷிங்
எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 256 சொல்லி அடிச்சிங்கனாலே வந்துடும். சரி, கிரிப்டோ நோட்.js பார்த்தீங்களா, அதே வருது. இது வந்து ஒரு ஹேஷிங், அதாவது நம்ம வேர்டிங்ஸும் லெட்டர்ஸும் நம்ம டக்குன்னு பார்த்தா புரியக்கூடாது, அவ்வளோதான். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும், இந்த எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு புரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேஷிங் பக்கத்துலேயே கமா போட்டுக்கிறேன். கமா போட்டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ரேசர் பே சீக்ரெட் கீ அதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே புரிஞ்சு. நெக்ஸ்ட்டு டாட் அப்டேட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம பாடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பாடியை வந்து நம்ம 2 ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். 2 ஸ்ட்ரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல பாடி நம்ம வாங்குறோம். இதுதான் இது. இந்த ரேசர் பேயோட ஐடியும் பேமெண்ட்டோட ஐடியும் ஆர்டர் ஐடியும் பேமெண்ட் ஐடியும் சேர்ந்து இது பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் டாட் எக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து வரும். நம்ம இது வந்து சேவ் ஆகும், சரி கிரியேட் ஆகும் ஹேஷிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து கன்சோல் டாட் லாக், இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கன்சோல் பண்ணுறோம்னா, நம்ம கன்சோலில் அந்த ஹேஷிங் பண்ண இது வந்து கிடைக்கும், ரேசர் பேயோட சிக்னேச்சர், அதுக்காண்டி தான். எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர் கமா எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர் இது வந்து கொடுத்தாச்சு. அதாவது இங்கே கிரியேட் பண்ண எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர் இங்கே வந்து கொடுத்தாச்சு. கன்சோல் பண்ணி பார்க்குறோம். இப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து எழுதுறோம், இஃப் லூப் யூஸ் பண்ணி. சரி, எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர் ஈக்குவல் டு ரேசர் பே சிக்னேச்சராக இருந்துச்சுன்னா, அது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாக் சிக்னேச்சர் இஸ் சிக்னேச்சர் மேட்ச்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, அப்படி இல்லைன்னா எல்ஸ், இதில் வந்து என்ன போகிறோம், கன்சோல் டாட் எரர். என்ன எரர் கொடுக்கணும்னா, சரி இந்த இடத்துல நம்ம இது கொடுக்கல, ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். சரி, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேஎஸ், அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறோம். மெசேஜ் ஈக்குவல் டு பேமெண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சிக்னேச்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்னேச்சரும் ரேசர் பேயோட சிக்னேச்சரும் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும் பேமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி செட் பண்ணுறோம். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூசர் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸில் வந்துட்டு கன்சோல் டாட் எரர் வந்து கொடுத்து சிக்னேச்சர் இன்வாலிட்னு சொல்லி கொடுக்கணும். சிக்னேச்சர் இன்வாலிட் சொல்லி கொடுத்தாச்சு. சிக்னேச்சர் இன்வாலிட் சொல்லி இது கம்மா கொடுத்துட்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட், என்ன எக்ஸ்பெக்டட்னா எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு ரிசீவ்டு வந்து ரேசர் பே சிக்னேச்சர். ஓகே, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்டா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் எரர் 400 டாட் ஜேஎஸ் ஆன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கொடுக்குறோம், மெசேஜ் இன்வாலிட் பேமெண்ட்.
சிக்னேச்சர். ஓகே, இப்போ வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் டெஸ்ட் பண்ண போறோம். சர்வர் வந்து ஒர்க் ஆகுது. இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேஷிங் வந்து பண்ணியிருக்கோம். பேமெண்ட் ஐடியும் ஆர்டர் ஐடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர், நம்ம சிக்னேச்சரும் வந்துட்டு இந்த ரேசர் பேயோட சிக்னேச்சரும் சேமாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் வெரிஃபை பண்ணுறோம், இல்லைன்னா வந்து எரர் வந்து கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஆர்டர் ஐடி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஐடி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். இதுதான் ஆர்டர் ஐடி. நான் இதை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் சென்ட் பண்ணுறேன். இதுவும் போஸ்ட் மெத்தட் தான். போஸ்ட் மெத்தட் இன்வாலிட் பேமெண்ட் சிக்னேச்சர் சொல்லி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ஹேஷிங் சொல்லுவாங்க, கிரிப்டோ. இது பார்த்தீங்கன்னா இதில் வேர்டிங்ஸ் இருக்கும், ஜஸ்ட்டு நம்பரும் இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் இது, வேறு எதுவும் கிடையாது. அதாவது பார்த்தா புரியக்கூடாது. இந்த ரேசர் பே சிக்னேச்சர் இதை தூக்கிட்டு இது ஒவ்வொரு தரையும் சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ் மெத்தடில், அதாவது 16 டிஜிட்ஸில். அதுதான் எக்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு மறுபடியும் ஒன்ஸ் அகைன் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பேமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் மேட்ச்டுன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம பேக் எண்டில் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் இவ்வளோ ஈஸியான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து பேக் எண்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்து போகிறேன். ஃப்ரண்ட் எண்ட் மை ஆப் எஸ்ஆர்சிக்குள்ளார போயிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா பேமெண்ட்.js அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சர்வரில் சர்வர் வந்து நம்ம இப்போ தேவையில்லை. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். app.js. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேமெண்ட் வந்து இது பண்ணுறோம். பேமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது கிரியேட் பண்ணுவோம். போட்டு சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ். தேவையான ஃபைல்லாம் நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஓகே, வந்து கான்செப்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பேமெண்ட். ஓகே, இந்த இடத்துல நம்ம ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அதுதான் அப்படி கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இதுக்கு ப்ராப்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இதுதான் ஒரு ஜென்ரல் ரியாக்டோட இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தா மட்டும் பத்தாது, இந்த இடத்துல நம்ம ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன். சரி, பேமெண்ட்டு சர்வருக்கு போகிறேன். app.js. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இங்கடா இது, நம்ம கால்குலேட் கிராண்ட் டோட்டல்னு சொல்லி வச்சிருக்கோம். இதுதான் வந்து நம்ம ப்ராப்ஸா வந்து பேமெண்ட்டுக்கு பாஸ் பண்ண போறோம். இது வந்து பேரண்ட். சரி, சர்வரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ல இருந்து சைல்டு பேமெண்ட்டுக்கு நம்ம ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். அது வந்து எதுனா இந்த டோட்டல் வேல்யூ
நம்ம இந்த இடத்துல டோட்டல் கால்குலேட் பண்ணியிருப்போம். இந்த டோட்டல் ஸோ இது வரும். ஆர்டிஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஒரு 2 வந்து கொடுத்துக்கிறேன். எவ்வளோ 1500 ஆட் ப்ராடக்ட். ஓகே, இந்த இடத்துல டோட்டல் வருது பார்த்தீங்களா? இந்த வேல்யூ தான் வந்து நம்ம ப்ராப்ஸாக பாஸ் பண்ண போகிறோம் பேமெண்ட்டுங்கிற காம்போனண்ட்டுக்கு. நீங்கள் காம்போனன்ட் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைனா இது நார்மல் HTML டேக்காக கன்சிடர் பண்ணிடும் இது நம்ம ரியாக்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துக்கிறேன் நான். இது கீழே இந்த இடத்துல நான் பேமெண்ட்டுங்கிற இது வந்து கொடுக்குறேன். நம்ம காம்போனண்ட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து இந்த பேமெண்ட் இதாகிடும். பார்த்தீங்களா, இந்த பேமெண்ட் சொல்லி வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறேன். கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் கிராண்ட் டோட்டல் கமா செட் கிராண்ட் டோட்டல் ஈக்குவல் டு ஸ்டேட்டில் வந்து 0 சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா நம்ம ப்ராப்ஸாக பாஸ் பண்ண போகிறோம் பேமெண்ட்டுக்கு காம்போனண்ட்டை. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். எங்கடா அது? இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து கிராண்ட் டோட்டல். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் செட் கிராண்ட் டோட்டலில் வந்துட்டு இந்த இதை வந்து அப்படியே ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி விட்றேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகிருக்கும். செட் ஸ்டேட் மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த கிராண்ட் டோட்டல் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அரே JSX ஃபார்மெட்டில் கீழே ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட். நம்ம தேவையான நேரத்தில் ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ கொடுத்தா ஓகே ரீரெண்டர் ஆகுது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதான் யூஸ் எஃபெக்ட். எரர் வந்திருக்கு, வேற எதுவும் கிடையாது. நம்ம சைட்டாக எடுத்து போட்டோம். இட்ஸ் மை மிஸ்டேக். எங்கடா இது? நீங்கள் பெரிய கோடில் எழுதும்போது தான் பிரச்சனை, தேடிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து நம்ம யூஸ் எஃபெக்டில் இது பண்ணுவோம். யூஸ் எஃபெக்ட். ஓகே, அரோ ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. கமா இதுக்குள்ளார ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ வந்துச்சு. இது தேவையா? இப்போ பார்த்தீங்களா வந்துச்சு. அது காரணம் அதுதான் யூஸ் எஃபெக்ட். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் கேரி பண்ணுறதுக்கு அந்த ஓகே ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன். குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்குது? 2 1500 ஆட் பண்ணியாச்சு. டோட்டல் வரல, வந்துருச்சு. பட்டன் ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணல. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து வந்துருச்சு. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுன்னு சொல்லி நம்ம தெரியுதா? இந்த பேமெண்ட்டு தான் வந்து நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இது இந்த டிவ். இந்த பேமெண்ட் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ஸ் வந்து ஒழுங்காக பாஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகே, இனிமேல் நம்ம இந்த இடத்துல இன்னும் ப்ராப்ஸ் பாஸ் பண்ணவே இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். app.jsக்கே வருவோம். கீழே வாங்க. இந்த இடத்துல பேமெண்ட்டுக்கு ப்ராப்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். app.js எங்கடா இது? இங்கே இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பாஸ் பண்ணுறோன்னா இது கிராண்ட் டோட்டல். ஓகே,
இந்த 2 தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டு கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு செட்டு கிராண்ட் டோட்டல். இந்த 2மே நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்றோம். எரர் தான் வரும் கண்டிப்பா. இல்ல ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து நம்ம அத வந்து பாஸ் பண்றோம். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்னு வேற ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்குவோம். இல்லை, இது ஒன்று தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் அமௌண்ட்டு கமா கிராண்ட் சரி செட் கிராண்ட் டோட்டல். ஓ, கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்ஸ் வந்து பேமெண்ட்ல அங்கேருந்து நம்ம app.js பேரண்ட்ல இருந்து நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இது நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்ஸ் ட்ரில்லிங் சொல்லுவாங்க. ப்ராப்ஸ் ட்ரில்லிங் கிடையாது, நார்மல் ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கிறது எப்படின்னா, இப்போ 10 பேஜ் இருக்குன்னா 10 பேஜ் 1ஆம் நம்பர் பேஜ்லேருந்து 10ஆம் நம்பர் பேஜ் வரைக்கும் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணி கொண்டு போகிறது. இது நான் ஒரே ஒரு பேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன், பேரண்ட் டு சைல்டு மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இனிமேல் காம்போனண்ட்டுக்கான வேலையை வந்து நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து கொடுத்துக்கிறேன் கான்ஸ்ட் லோடிங் கமா செட் லோடிங் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்ன்ற இதில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பேமெண்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் கமா செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சரி செல்லிங் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஓகே முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒரு வேரியபிள் கான்ஸ்ட் கிரியேட் ஆர்டர். இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ட்ரை கேட்ச்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, எரரு ட்ரை கேட்ச் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் equal to await maximum dot post. அதான் நம்ம போஸ்ட் மெத்தட். post 4500 கிரியேட் ஆர்டர். நம்ம இந்த இடத்துல போஸ்ட்மேன்ல செக் பண்ணவங்கள இந்த இது கிரியேட் பேமெண்ட் அந்த இதுதான், இந்த யூஆர்எல் தான், அது வேற எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ நம்ம அந்த பேக் எண்ட்ல கிரியேட் பண்ண யூஆர்எல் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து கொண்டு வரோம். இது நம்ம என்னென்னலாம் பாஸ் பண்ணோம். சரி கமான் அமௌண்ட் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட், அதாவது இங்க இருந்து வருது பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ப்ராப்ஸ் மூலியமா பாஸ் பண்ண வேல்யூ. இப்போ வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் எரர்ல வந்து கன்சோல் டாட் எரர் சரி எரர் கன்சோல் டாட் எரர்ல வந்து பாத்தீங்கன்னா எரர் இது வந்து கொடுக்கும், எரர் கிரியேட்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது கீழே வந்துட்டு எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. செல்ட் நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம்.
ஓகே. இப்ப நம்ம கிரியேட் ஆர்டர் வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர்டர் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பேமெண்ட். பேமெண்ட்டுக்காண்டி ஒரு இது வந்து பண்றோம். நெக்ஸ்ட் ஹேண்டில் பேமெண்ட். இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம். ஓகே. இந்த இடத்துல நம்ம குடுக்கறது. நம்ம பேமெண்ட் இது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பண்ணிடுவோம். பேமெண்ட் ஆர் இன்வாய்ஸ். ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். H1 X சரி கட்டு பேஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஃபார்மில் வந்துட்டு டிவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் அமௌண்ட் INR சரி ஏன்னா சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூ வந்து கொடுக்குறோம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் நம்பர். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மீதி எல்லாமே நம்ம அப்புறமா கிரியேட் பண்ணோம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கொடுக்குறோம். இது கீழே வந்துட்டு பட்டன் டைப் வந்து சப்மிட் டிசேபிள்டு equal to loading. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பட்டன் வந்து சப்மிட் பண்ணும்போது லோடிங் இது வந்து நான் இப்போ சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்கா இருந்துச்சுன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் சாரி கொஸ்டின் மார்க் டெர்னரி ஆப்ரேட்டர் சரி ப்ராசஸிங் பேமெண்ட் இல்லைன்னா ஓகே பட்டன் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபார்மு ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முக்கு அப்புறமேட்டு பேமெண்ட்ஸ் இங்கே இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். அசிங்க் இஸ் நாட் ஓகே. இது வந்து தூக்கிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அசிங்க் இஸ் நாட் டிஃபைன் மறுபடியும் ஹார்ட் டிஸ்க் ஃபைனலு வந்து குவான்டிட்டி 2 1 1500 டைப். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பே நவுங்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டிசேபிள் ஆயிடணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடிங்கு இதெல்லாம் வந்து கொண்டாந்துருக்கேன். லோடிங் வந்து டிசேபிள்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கு தான் வேற எதுவும் கிடையாது. அப்புறமேட்டு பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் வந்து பே நவுங்கிற இது வந்து இதாகும். அதாவது இந்த பட்டன் வந்து ஆப்ஷன் டிசேபிள் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இந்த டிசேபிள்டுங்கிற ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அண்டு பேராகிராஃப் டேக்ல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்றோம். ஓகே. அதாவது பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வேற எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ நான் சேவ் பண்ணேன்னா
நம்ம இப்போ நம்ம கொடுத்தோம்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த இடத்துல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு சொல்லி வந்துடும், வெரிஃபைடு. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சப்மிட்டுங்கிற ஒரு இது வந்து கொடுப்போம். அதுதான் பொதுவாக கொடுக்குறது. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கேட்கணும், ஹேண்டில் பேமெண்ட். இப்போ இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இங்கே வந்துட்டு ஹேண்டில் பேமெண்ட், அது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இது வெயிட் பண்ணி ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து நம்ம ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஈவெண்ட் ஃபார்ம் இருந்ததுனால ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் இந்த இது வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ப்ரிவென்ட் டிஃபால்ட் இஃப் நாட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா, சாரி, our function is an total amount. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு ஆர் ஃபங்க்ஷன், சாரி, ஆர் ஃபங்க்ஷன் டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோன்னா, இப்போ நாட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டாக இருந்தாலும் டோட்டல் அமௌண்ட் வந்து நம்பராக இல்லாட்டியும் டோட்டல் அமௌண்ட் வந்து லெஸ் தென் ஆர் 0வாக இருந்தாலும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். ஜஸ்ட்டு வந்து அலர்ட் மெசேஜ் வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், அலர்ட் ப்ளீஸ் என்டர் அமௌண்ட். ஓகே, இஃப் வந்து முடிஞ்சிச்சு. இப்படி நீங்கள் என்றைக்குமே கொடுக்கும்போது லாஸ்ட்டாக ரிட்டர்ன் வந்து கொடுத்துருங்க. ரிட்டர்னில் தான் வந்து ரிட்டர்ன்கிற ஃபங்க்ஷன் பார்த்துச்சுனாலே அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் லோடிங் வந்து ஃபால்ஸ்னு சொல்லி கொடுத்துருங்க. லோடிங்கிறது அந்த பட்டன் இதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணுறேன். அதை கீவேர்டு நம்ம இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். கிரியேட் ஆர்டர். கிரியேட் ஆர்டரை இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண கிரியேட் ஆர்டரை இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு இஃப் நாட் ஈக்குவல் டு ஆர்டராக இருந்துச்சுன்னா செட் லோடிங் வந்து ஃபால்ஸு வச்சுக்கிறோம். செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு failed to create order. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா சொன்ன மாதிரி ரிட்டர்ன் லூப் எக்ஸிட் பண்றோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரி கிரியேட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்கிற இதை வந்து கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீ பேர் வேல்யூ வந்து கொடுக்குறோம். ரேசர் பேயோட கீ ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ரியாக்ட். நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன் இஎன்வி ஃபைலு. ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நம்ம வந்து பண்ணுறோம். ஜஸ்ட்டு வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டெஸ்ட்டுன்றதுனால ஷோ பண்ணுறேன். ஓகே, ரியாக்ட் கீ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீக்கு அடுத்து நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அமௌண்ட் வந்து ஆர்டர் டாட் அமௌண்ட், நம்ம மேலே இருந்து வர அந்த டோட்டல் அமௌண்ட் அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு கரன்சி வந்து ஐஎன்ஆர், இந்தியன் ருப்பி.
நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணது வேற எதுவும் கிடையாது. பேக் எண்ட்ல நம்ம பண்ணது அதுதான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லயும் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கம்பெனி நேம் வந்து கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் வந்து எலக்ட்ரிக் அண்ட் டெக்வால்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறது சரி. பேமெண்ட் ஃபார் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கம்பெனி லோகோ கூட கொடுத்துக்கலாம். இது எல்லாமே டிசைன், நம்ம கொடுக்குற டிசைன் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கமெண்ட் கொடுத்துட்டு ஆர்டர் ஐடி equal to order dot id. நம்ம இந்த ஆர்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் அது, வேற எதுவும் கிடையாது. ஆர்டர் டாட் ஐடி. சரி, இந்த இடத்துல நம்ம காலம் கொடுவோம். ஐயோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் கண்டாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லர் சிங்க் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ். இது வந்து நம்ம ரேசர் பைக்காக இது பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ஸ்ட் ஆர்டர் ரேசர் பே. சரி, இந்த இடத்துல நம்ம கீ என்ன கொடுத்துருக்கோம், ப்ராசஸ் ரேசர் பே ஆர்டர் ஐடி கமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பே பேமெண்ட் ஐடி. இது ரெண்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரேசர் பே சிக்னேச்சர். இது வந்து நம்ம பேக் எண்ட்ல கொடுத்தது, அதுதான், வேற எதுவும் கிடையாது. ரேசர் பே சிக்னேச்சர் நம்ம இங்க சர்வர்ல நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க மேல பேக் எண்ட்ல இந்த 3 இது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 தான் அது. நான் அதான் தேவையில்லாம டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இதுதான் நம்ம ரெஸ்பான்ஸா இது பண்றோம், நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச். ஓகே, ட்ரை கேட்ச் வந்து நம்ம இது பண்ண போறோம். கான்ஸ் வெரிஃபை ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வேற எதுவும் கிடையாது. அவைட் ஆக்சஸ் டாட் போஸ்ட் செகண்ட் யூஆர்எல் டெஸ்டிங் வந்துக்கோங்க. நியூ ரெக்வஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை நம்ம அடுத்த இது வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஓகே வந்து போகிறோம். இந்த 3யுமே காப்பி பண்ணிக்கோங்க. ரேசர் பே ஐடி சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நானும் ஆட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிஃபால்ட்டாகவே ரேசர் பேவோட இதுவும் நம்ம 3மே வாங்கணும், ஐடியும் பேமெண்ட்டும் சிக்னேச்சரும். இது எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பேக் எண்ட்ல இருந்து வருது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இதெல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். பேமெண்ட் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துட்டு செட் கிராண்ட் டோட்டல் நம்ம வந்து டோட்டலை 0 பண்ணி விட்டுறணும். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இது
இந்த பேமெண்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த வேல்யூ 0 ஆகணும். அதுக்காண்டி தான் அது. நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்ச் எரர் செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பேமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில். அதாவது சக்ஸஸ் ஆச்சுன்னா பேமெண்ட் சக்ஸஸ்னு வரணும், இல்லைன்னா ஃபெயில்னு சொல்லி வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வந்து கொடுக்குறோம். பேமெண்ட் வெரிஃபிகேஷன் எரர் கமா கொடுத்துட்டு எரர்ங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா some mistake. கமா மாற்றி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரேசர் பேயோட பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும்போது அதில் ப்ரீஃபில்டாக இருக்கிறதுக்காண்டி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இது உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயிலு நம்ம ஐடியை வந்து போட்டு விட்ருவோம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுத்தாச்சு, இமெயிலும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கான்டாக்ட், உங்கள் கான்டாக்ட் நம்பரை வந்து போட்டுக்கோங்க. சும்மா போட்டு ஒரு 10 நம்பர் டைப் பண்ணுறேன். 3 4 5 6 7. ஓகே, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில்லுக்கு நம்ம தீம் வந்து கொடுக்குறோம். தீம் வந்துட்டு கலர் வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், லைட் கலர். ஓகே, கமா கொடுத்துருவோம். ஓகே, இதுக்கு அடுத்து தான் நம்ம முக்கியமான இதுக்கே போகிறோம். ரேசர் பேயோட நியூ ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரேசர் பே ஆப்ஷன்ஸ். இது கூட நம்ம இன்னும் இது இன்ஸ்டால் பண்ணல. ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கமெண்ட் வந்து வரும். சாரி, ரியாக்ட் ரேசர் பே. இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஃப்ரண்ட் எண்டில் ரேசர் பேக்கான லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. கொடுத்துட்டு ஸ்பேஸ் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோல்டரில் இன்ஸ்டால் வந்து கொடுக்குறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணிடுவோம். ரேசர் பேங்கிற விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த இதில். அதுக்கு தான் இந்த இது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டுங்க. ரேசர் பே டாட் ஓப்பன் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு லோடிங் வந்து ஃபால்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ரேசர் பே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த நியூ விண்டோங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த விண்டோ இது என்ன பண்ணுன்னா நம்ம அந்த
பேங்கிற பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரேசர் பேவோட இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் தேவையான இதை வந்து எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஆயிடுச்சு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகலை. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு ஒன் செகண்ட் ரெஃப்ரெஷ் பேஜ் வந்து சேவ் பண்ணுறேன். இன்னும் அமௌண்ட் வரவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் ஐஎன்ஆருக்கான இந்த இது வந்து வேல்யூ கொடுக்கல. அதுதான் சரி. ஓகே, இந்த இடத்துல வந்து இன்புட் டைப் யூஸ்க்குள்ள நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆன் சேஞ்ச் ஈக்குவல் டு ஈவெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள்ட். ஓகே, வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து வந்துருச்சு. 3500 ரூபா வந்திருக்கு. 540, ஏன்னா இது 1500 ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஓகே, இப்போ வந்து நம்ம 1700 ஜஸ்ட் நான் இது பேனோ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். எரர் வந்து வருது. விண்டோஸ் டாட் நாட் இன் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, விண்டோ டாட் ரேசர் பே நம்ம ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கொடுத்து பார்ப்போம். அதுதான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்ல வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணணும். ரேசர் பேயோட ஸ்கிரிப்ட் இந்த செக் அவுட் டாட் ஜேஎஸ் சொல்லிட்டு ஹெட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் பப்ளிக்கில் போனீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேமெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் மறுபடியும் போடணுமா? ஆர்டிஸ்ட் ஃபைனல் காப்பி பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். குவான்டிட்டி 2 கீழே வந்துட்டு 1500 ஆட் ப்ராடக்ட் 3500 வந்து வந்திருக்கு. இப்போ நான் பே நவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேசர் பேயோட பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட். இப்போ வந்து இப்போ ஒன் செகண்ட் பே நவ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. இது ஜஸ்ட் நான் வந்துட்டு கார்ட்ஸ் வந்து போய்க்கிறேன். கார்ட்ஸில் வந்துட்டு நான் இப்போது ரேசர் பே டெஸ்ட் பேமெண்ட் ஃபார் இந்தியன் பேமெண்ட் கொடுக்குறேன். ரேசர் பேல இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரி, கார்டு நம்பரு ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பர்பஸுக்கு. ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். 0625 3. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட நேம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், வேலெட்டு, இது பே லேட்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேசர் பேவோட இன்டர்ஃபேஸ் இது. இது நான் எதுவும் பெருசாக பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் இப்போ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தேன்னா மேபி லேட்டர் வந்து கொடுக்குறேன். 4111 இந்த கார்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சென்டிங் ஓடிபின்னு சொல்லி வந்திருக்கு. ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட், கன்ஃபார்மிங் பேமெண்ட், சாரி பேமெண்ட் ஃபெயில்டுன்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கார்ட்ஸ் ஆர் நாட் சப்போர்ட்டட். இப்போ நான் லோக்கல் கார்டு தான் போட்டேன், இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கார்டுன்னு சொல்லி வருது. சாரி, இதுக்கு மேலே இருக்கிற மாஸ்டர் கார்டை வந்து எடுத்து போடுவோம். ஜஸ்ட் இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதே வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆகுது ஷோ
இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, வந்து வருது 1500 ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஜஸ்ட் சக்ஸஸ் வந்து கொடுக்குறேன். இது வந்து டெஸ்ட்டுக்கு. ஓகே, பேமெண்ட் ப்ராசஸ் கன்ஃபார்மிங் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பேமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு சொல்லி வந்திருக்கு. என்ன ரீசன்? ஃபோர் நாட் ஃபோர். ஒன் செகண்ட் பார்ப்போம். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். மைனர் 2 1300 add product pay now. டெஸ்ட் கார்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். cards 0625 சக்ஸஸ். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட் கன்ஃபார்மிங் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ஆனால் அந்த இடத்துல இதாக மாட்டேங்குது. வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு. ஓ, பேமெண்ட் சக்ஸஸ் ஆகுது, ஆனால் வெரிஃபிகேஷன் தான் வந்து ஃபெயில் ஆகுது. இதுக்கான ரீசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சின்ன ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதுக்கு ஒன்ஸ் அகைன் நான் இது பண்ணப்போ இப்போ ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து வரேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபைனல் 2ன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் பே நவுன்னு வந்து கொடுக்குறேன். பே நவுன்னு கொடுக்கும்போது ரேசர் பேயோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் யூபிஐ, கார்ட்ஸ், நெட் பேங்கிங், வேலட், பே லெட்டர் இதில் எது வேணால் பண்ணிக்கலாம். ரேசர் பேயோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர். இந்த கார்டு நம்பர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 0625 ஃபியூச்சர் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. சிவிவி ஏதாச்சும் ஒன்று. ஓகே, மேபி லேட்டர் கொடுக்குறேன். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சரி, சக்ஸஸ் வந்து கொடுக்குறேன். இது வந்து சும்மா ஒரு டெஸ்டிங்காண்டி. இது கன்ஃபார்மிங் பேமெண்ட் வந்து வருது. ஓகே, சக்ஸஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துச்சு. நம்ம அமௌண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. டோட்டல் அமௌண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஒரு இது. டேட்டா பேஸில் பெருசாக ஒரு வேரியேஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எதுவுமே இது பண்ணலை. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக டெவலப் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். லாகினும் சைனும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு யூஸருக்கு JWT டோக்கன் வந்து கிரியேட் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறது, லாகின் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம லைவ் பேமெண்ட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ரேசர் பே இதில் போயிட்டு லைவ் மோடு போயிட்டீங்கன்னா போதும். லைவ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க லைவ் டெஸ்ட்டுன்ட்டு. நான் இப்போ லைவ் மோடு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என் அமௌண்ட்லேருந்து காசு எடுத்திருக்காங்க 2 ரூபா. நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு அமௌண்ட் வந்து 2 rupees வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 300 500 போட்டால் ஒரு 1500 எடுத்துருவாங்க. அந்த காசு எனக்கு தான் திரும்பவும் வரும். ஏன்னா என் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஜஸ்ட்டு நான் வந்துட்டு பே நவுன்னு சொல்லி கொடுக்குறேன். பே நவுன்னு கொடுத்த உடனே நம்ம ரேசர் பே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ வந்துட்டு இந்த மணி வந்து எப்போ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா தெரியும். எப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஆன் இன்னைக்கு 6th
பேமெண்ட் ஆத்தரைஸ் கேப்சர் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா Monday 9th 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா லைவா நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெஸ்ட் மோட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண இது எல்லாமே வந்து ஷோ பண்ணும். அந்த இடத்துல டெஸ்ட் மோடு தான் காமிச்சிருக்கேன். லைவ் மோடு வந்து காட்டல. ஏன்னா ஃபார் சம் செக்யூரிட்டி ரீசன் அது கிடையாது. சம்திங் வென்ட் ராங். பார்த்தீங்களா இப்போ இந்த ₹30.62 இதெல்லாம் வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா பண்ண ₹3540 இந்த இது வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண ₹5 ₹11 இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணது டெஸ்டிங் கார்டு. இது நீங்க லைவ் மோட் போனா லைவ் வந்து பாத்துக்கலாம். இதுல நீங்க இன்டர்நேஷனல் கார்டு வந்து அக்செப்ட் வந்து பண்ண முடியும். அது ஜஸ்ட் இங்க இன்டர்நேஷனல் இதுல போனீங்கனாலே வந்துடும் அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ் பேஜ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சிம்பிள் தான். அதாவது பேமெண்ட் வந்து கேட்வே நம்ம செல்ஃபா ஏபிஐ கிரியேட் பண்ணாம இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அதாவது ரேசர் பே, ஸ்ட்ரைப் இந்த மாதிரி இதில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டைம் வந்து சேவ் பண்ணும். அட் த சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து சேவ் பண்ணும். காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் எல்ட்ரிகான் டெக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.